எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். ஆக்ட்ரஸ் வரலட்சுமி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரத்குமார் அவங்களோட பொண்ணு. நிறைய தமிழ் படங்களில் நடிக்கலைனாலும் நடித்த படங்கள் அனைத்துமே அவங்களோட பேரை சொல்கிற மாதிரியான படங்களாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சமூக ஆர்வலரும் கூட. பெண் குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடந்த பொழுதெல்லாம் அவங்க தன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருந்த ஒரு பெண்ணு. அவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது, நேற்று மும்பையில் என்கேஜ்மெண்ட் ஆணுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இணையதளங்களில் வைரல் ஆகிட்டு இருந்தது. இது கூடவே சேர்த்து வரலட்சுமி ஏன் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் வந்துக்கிட்டே தான் இருந்தது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் நல்ல நடிகை அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு நேற்று மும்பையில் நிச்சயதார்த்தம் ஆச்சு. அவங்க ஒரு அதிபரை தான் கல்யாணம் பண்ணிக்க இருக்காங்க. அவர் இந்த பெயிண்டிங்ஸ் ஆர்ட்ஸ் எல்லாம் செய்வாங்க இல்லையா, அது ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லலாம். சரி, எல்லா நடிகைகளுக்கும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆக தானே போகுது, இதில் என்ன பெரிய பிரமாதம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கட்டிக்க போகிற நிக்கோலஸ் அப்படின்றவர் வரலட்சுமியை விட 20 வயசு பெரியவராம். அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு கவிதா அப்படின்ற ஒரு பெண்மணி கூட. அந்த கவிதான்றவங்க 2010 2011 நிறைய அழகி போட்டிகளில் கலந்துக்கிட்டு அதற்கான நிறைய ப்ரைஸஸும் வின் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. லைஃப் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. சந்தோஷமாக போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறாங்க. அந்த பெண் குழந்தைக்கு இன்றைக்கி வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா 18 வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 16 17 18 இந்த 3 வயசுக்குள்ளே இருக்கும் அந்த பெண் குழந்தைக்கு. அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவும் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது வரலட்சுமி சரத்குமார் ஏன் தன்னை விட வயசில் இவ்வளோ பெரியவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இணையதளங்களில் எழும்பிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 14-15 வருஷமாகவே வரலட்சுமி அவங்களுக்கு நிக்கோலஸை ரொம்ப நல்லா தெரியுமா. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த இந்த நட்பு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது காதலாக மலர்ந்து இப்போ கல்யாணம் ஆயிருக்கு. காதலுக்கு என்ன வயசு, ஏஜ் ஜஸ்ட் நம்பர் தானே அப்படின்னு நம்ம என்னதான் பேசினாலும் கூட வரலட்சுமிக்கு இந்த கல்யாணம் தேவைதானா? அவங்க எவ்வளோ ஒரு அழகான நடிகை, எவ்வளோ திறமையுள்ள நடிகை, அவங்களுக்கு எத்தனை பேர் கல்யாணம் பண்ண தயாராக இருக்காங்க. ஆனால் நிக்கோலஸ் மாதிரி 20 வயசு பெரியவரை இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்களே, இது தேவைதானா அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸுமே தொடர்ந்து இணையதளங்களில் போயிட்டு இருந்தாலும் கூட வரலட்சுமிக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க நினைக்கிறதுலையும் எந்த தவறும் இல்லை தானே. ஸோ அவங்களோட என்கேஜ்மெண்ட் March 1 நடந்தது. கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு திருமணம் ஆக போகுது அப்படின்ற விஷயமும் அவங்களோட அம்மா ராதிகா அண்ட் சரத்குமார் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மேரேஜ் கப்பல் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்மளோட விஷயத்தை தெரிஞ்சுப்போம். தேங்க்யூ.